ஓம் சிவதந்திரம் இன்றைக்கு என்ன பதிவு பார்க்கிறேன் பார்த்தீங்களா? தகாத உறவை பிரிக்கும் வித்வேடனம் மாந்திரீகத்தில் ஒரு அங்கம். வித்வேடனம். இந்த ஒரு கர்மாவை வைத்து எதையும் பிரித்து விரட்டி அடிக்கலாம். நம் உடலில் இருக்கும் பில்லி, சூனியம், செய்வினை தாக்கம் போன்றவைகளும் துஷ்ட சக்திகள், தேவையில்லாத மந்திரம், அதிர்வலைகள், தகாத உறவு, அதாவது கள்ளகாதல் போன்ற விஷயங்களும் பிரித்து விடலாம். இதில் முக்கியமாக ஆண் பெண் தகாத உறவை அந்த குடும்ப நலனுக்காக பிரித்து அவர்களை நல்வாழ்க்கையில் அமர்த்துவது போன்ற நல்ல விஷயத்திற்காக செய்யலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் எழுதுகிறேன். இதில் தாந்திர யந்திரம் அல்ல, முழுக்க முழுக்க மந்திரம் மற்றும் தேவதையை வைத்து செய்யும் வேலை என்பதால் உடல் கட்டுமுறை உள்ளவர்கள் மட்டும் செய்ய முடியும். சாதாரண ஆட்கள் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இந்த வித்வேண கர்மாவில் பல பிரச்சனைகளை பிரித்து விரட்டலாம். அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு மூலிகைகள் உண்டு. இப்போ தகாத உறவில் ஈடுபட்டிருக்கும் ஆண் பெண்களை பிரிக்க பயன்படும் ஒரு மூலிகைதான் கரு அவுரி. இந்த மூலிகை காடு, கரிசல் நிலம், பொட்டல் காடு, மலை போன்ற இடங்களில் தன்னிச்சையாக விளையும். இது 3 அல்லது 4 அடி உயரம் வளரும். தண்டு கருநீல நிறத்திலும், இலைகள் அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். பூக்கள் இளம் சிவப்பாகவும், காய் கொத்து அவரை போன்று இருக்கும். விவசாய நிலத்தில் அடி உரத்திற்காக பயிர் செய்யும் சாதாரண அவுரி சாம்பல். நிற தண்டும் இளம் பச்சை நிற இலைகளும் கொண்டிருக்கும். இது மாந்திரிகத்துக்கு பயன்படாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தேவை கரு ஆவுரி மூலிகைதான். இந்த மூலிகையை ஒரு பௌர்ணமி அன்று முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பூஜை செய்து வடக்கு திசையோடும் வேரை எடுத்து அதில் மஞ்சள் பூசி பச்சை நிற நூல் வேர் மீது சுற்றி பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேர் ஆண் பெண் உறவை பிரிக்க மட்டுமே உதவும். அடுத்து தகாத உறவை பிரிக்க நேரிடும் போது சம்பந்தப்பட்ட இருவரின் உடைமைகளும் வாங்க வேண்டும். அதாவது தலைமுடி அணித்திருந்த அழுக்கு ஆடை, காலடி மண், போட்டோ, இதில் ஏதாவது ஒன்று போதும். கட்டாயம் இருவரின் பொருட்களும் முக்கியம். இந்த பூஜை சனி அல்லது திங்கள் அன்று இரவு 11 மணிக்கு மேல் 1 மணிக்குள் செய்ய வேண்டும். வீட்டில் செய்யக்கூடாது. குறிப்பாக சுடுகாட்டில் தான் செய்ய வேண்டும். இது சுடலை மாடன் சாமியை ஏவி செய்யும் முறை. அவருக்கு படையல் குறையில்லாமல் செய்ய சேவல் கோழி பலி, ஆட்டு ஈரல் சுட்டு வைக்க வேண்டும். புகை வஸ்து சுருட்டு, சாராயம் சுட்ட கருவாடு, பழங்கள் வெற்றிலை பாக்கு, அவுல் பொறி கடலை, வாழைப்பழம், ஊதுபத்தி, மல்லிகைப்பூ, இதுதான் ஷாக் பூஜைக்கான பொருட்கள். 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்து புது முறம் அரிசி புடைப்பது. அதில் 1/4 கிலோ தனியாக எடுத்து வேப்பெண்ணெய் ஊற்றி பிசைந்து வைத்துக் கொள்ளவும். அடுத்து இன்னொரு 1/4 கிலோ மாவை நெய் விட்டு பிசைய வேண்டும். இப்போ நமக்கு யாரிடமிருந்து யாரை பிரிக்க வேண்டுமோ அவரானா பெண்ணா என்பதை தீர்மானித்து, அவர் ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி, அவரை போன்று பொம்மையை கசப்பு எண்ணெய் கலந்த மாவில் செய்ய வேண்டும். அடுத்த யாரை பிரித்து விரட்டி அடிக்க வேண்டுமோ அவரை நெய் பொம்மையாக செய்து அந்த புது முறத்தில் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து அந்த பொம்மைகளின் கைகள் ஒன்றாக இருக்கும்படி வைக்கவும். படத்தில் உள்ள தை கவனியுங்கள். அந்த இரு கைகளும் மூலிகை வரை பிடிக்கும் படி வைத்து நெய் பொம்மை தானே நாம பிரித்து விரட்ட போறோம். அதன் கழுத்தில் கோழி எலும்பு மாலை போட வேண்டும். பிறகு எந்த பொருள், தலைமுடி, காலடி மண், அழுக்கு ஆடை போன்றவற்றை அதன் அதன் உரிய பொம்மை மேல் வைத்து அதன் காலடியில் படையல் பொருட்கள் வைத்து, இப்போ சுடலை மாடன் ஆகர்ஷ்ண மந்திரம் 108 சொல்லி கூப்பிடுங்க. சித்தி செய்தவர்கள் கூப்பிட்டால் மட்டுமே வருவார். பிறகு ஒரு வரி வித்வேடன மந்திரம் 1 உண்டு. அதை வெளிப்படையாக சொல்லுவது குற்றம். அதனால் அதில் ஓரிரு வார்த்தையை மறைத்து இன்னார் மகள், மகன், இன்னார் மகன், மகனை விட்டு வித்வேடனாய சீக்கிரத்தில் நான் வித்வேடனாய சிவா என்று 10,008 உரு போட்டு முடித்து கடைசியாக கருவூரி வேரை பிடித்தபடி இருக்கும் 2 கைகளுக்கு இடையில்
சரியாக அந்த வேரை இரண்டாக ஒரே வேட்டு வெட்டி முறிச்சு விட்டு எந்த பூஜா பொருட்களும் எடுக்காம வந்து வழியில் குளிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்குள் நுழைய வேண்டும். அந்த படையலை சுடலை மாடன் ருசித்து விட்டு பிறகு பைரவனுக்கு கொடுப்பான். பைரவன் நாய் வந்து கசப்பு பொம்மையை விட்டு நெய் பொம்மை மேல் உள்ள எலும்பு மாலையை எடுப்பான். பிறகு நெய் பொம்மைய சாப்பிட்டு போயிடுவார். இப்போ நமக்கு ஆக வேண்டிய காரியத்தை மாடனும் பைரவனும் சேர்ந்து 23 நாட்களுக்குள் முழுமையாக முடிச்சு கொடுப்பாங்க. இதை முன்பகை, காழ்ப்புணர்ச்சி, காமம் சார்ந்த வக்ரபுத்தி போன்ற எந்த காரணத்துக்காகவும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. மீறினால் சுடலை மாடன் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஆன்மீக பதிவுகளும் ஓம் சிவதந்திரம். ஓம் சிவதந்திரம் நமது யூடியூப் சேனலில் இப்போ பதிவு பார்த்துருப்பீங்க. தகாத உறவுகளை நாம் பிரித்தது, அதாவது இப்படி நன்மைக்கு நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள சில நபர்கள் தவறு செய்தால் அது எந்த அளவுக்கு நம்மை அது நன்மைக்காக அந்த விஷயத்தை நம்ம பிரித்து அது அந்த நபர்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது ரொம்ப நாள் பிரச்சனையில் இருந்ததால் அந்த 2 நபர்களும் தவறாக இந்த குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை இருந்ததால் நாம் இந்த தகாத உறவுகளை பூஜை செய்து முறைப்படி நம்ம இதை செஞ்சோம். இதுபோல் நன்மைக்கு உள்ள விஷயங்களே நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் பதிவிடுங்க. தேவையில்லாத விஷயங்களை எந்த விஷயங்களாக இருந்தாலும் தயவு செய்து பதிவு செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தெய்வ விஷயம், தெய்வத்தை வச்சு செய்யக்கூடிய விஷயம். தேவையில்லாமல் எந்த விஷயம் செய்யப்படாது. நன்மையாக இருக்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நியாயமாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பூஜைகள் நம்ம செய்யப்படும். ஏன்னா இது ஒரு அற்புதமான விஷயம். அவங்க ரொம்ப நாள் அந்த குடும்பத்தில் தகாத உறவு இருந்து அந்த குடும்பம் பிரச்சனை மேல் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருந்ததால் நம்மளிடம் கேட்டதால் இந்த சிறப்பு பூஜை நம்ம செய்து கொடுத்தோம். இன்று அந்த பூஜை செய்த பின் அந்த குடும்பம் இன்று நன்றாக நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் நல்ல விஷயத்துக்கு வந்து நம்மகிட்ட கேளுங்க. தேவையில்லாத விஷயத்தை தயவு செய்து தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த விஷயமும் நம்ம யாருமே தொடர்பு கொள்வதில்லை. யாரோடைய ஃபோன் நம்பரையும் நம்ம கான்டாக்ட் பண்ணுவதில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன விஷயம், என்ன விஷயத்துக்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம நிறையா பதிவு செஞ்சிட்டோம். சில நபர்கள் தேவையில்லாத விஷயத்தை கேட்குறீங்க. அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கறதும் இல்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. யாரையும் ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு எங்களுக்கு தேவையும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம.